சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே செயல்படக்கூடிய கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்ல 444 ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஜாப் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே செயல்படக்கூடிய கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்ல 444 ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை ரெண்டு விதமா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்னு செக்ஷன் ஆபீசர், இன்னொன்னு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர். செக்ஷன் ஆபீசர் போஸ்ட்டுக்கு 76 ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்கு. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் போஸ்ட்டுக்கு 368 ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்கு. டோட்டலா 444 வேகன்சிஸ் வந்திருக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்திருக்கணும். இதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்க்கும்போது 33 வயசை தாண்டக்கூடாது. இதுல இருந்து ரிலாக்ஸேஷன் இருக்கு. SC ST இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், 38 வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். OBC இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், அவங்க 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்னு பார்க்கும்போது செக்ஷன் ஆஃபீஸருக்கும் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கும் ரெண்டு பேத்துக்குமே ஒன்று தான். ஆனால் சேலரி வந்து ரெண்டு போஸ்ட்டுக்குமே டிஃபர் ஆகுதுங்க. செக்ஷன் ஆஃபீஸருக்கு சேலரி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 47,600 ரூபாயில இருந்து 1,51,000 வரைக்கும் இருக்கும். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கான சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 44,900 ரூபாயில இருந்து 1,42,400 வரைக்கும் இருக்கும். செக்ஷன் ஆஃபீஸருக்கு 76 வேகன்சிஸ் இருக்கு. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு 368 வேகன்சிஸ் இருக்கு. டோட்டலா 444 வேகன்சிஸ். இந்த 444 வேகன்சில 19 வேகன்சி இல்ல 19 போஸ்ட்னு சொல்லலாம். அது டிசபிள் பர்சன்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணிருக்காங்க. செக்ஷன் ஆஃபீஸரா இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரா இருந்தாலும் சரி, எக்ஸாமினேஷன் மூலமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. செக்ஷன் ஆஃபீஸருக்கான எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க. பேப்பர் 1க்கான சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து 100 மார்க்குக்கு கேட்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து 50 மார்க்குக்கு கேட்பாங்க. டோட்டலா 180 மார்க்குக்கு பேப்பர் 1 இருக்கும். இதுக்கான டைம் டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 hours கொடுப்பாங்க. பேப்பர் 2க்கான சிலபஸ் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் அண்ட் மென்டல் அபிலிட்டி. இதுல இருந்து 200 மார்க்குக்கு கேட்பாங்க. 2.5 மணி நேரத்துக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 3க்கான சிலபஸ் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தில இருந்து எஸ்ஏ, ப்ரீசிஸ் அண்ட் லெட்டர் ரைட்டிங் 150 மார்க்குக்கு கேட்பாங்க. 2 ஹவர்ஸ்க்கு நடக்கும். செக்ஷன் ஆஃபீஸருக்கு பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இந்த 3 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ நடக்குங்க. இன்டர்வியூக்கான மார்க் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலா 100 மார்க்குக்கு நடக்கும். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கான எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செக்ஷன் ஆஃபீஸருக்கு என்ன எக்ஸாம் பார்த்தோமோ, அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 சேம் தாங்க. இதுல இருந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஆனா இங்கே இன்டர்வியூக்கு பதிலா CPTன்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் 100 மார்க்குக்கு நடக்கும். இந்த ஜாப்க்கான எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு பார்க்கும்போது பேப்பர் 1 and 2க்கு 19 நகரங்கள்ல எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பெங்களூர், டெல்லி, சென்னை இதை சொல்லலாம். பேப்பர் 3 and CPTக்கு டோட்டலா 11 நகரங்கள்ல சென்டர் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெல்லி, சென்னை, பெங்களூரை சொல்லலாம். யூஸ்வலா நம்ம 3ல இருந்து ஒரு 5 எக்ஸாமினேஷன் சென்டரை செலக்ட் பண்ணி அதுல இருந்து அவங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் அலோகேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஒரு எக்ஸாம்ல அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தான் நம்மளுக்கான எக்ஸாமினேஷன் சென்டரை அலோகேட் பண்ணி சொல்லுவாங்க. அது எப்போ நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னா எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டர்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் தான் வந்து நம்மளுக்கு எங்கே எக்ஸாம் நடக்குது அப்படின்ற வென்யூவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 500 ரூபாய். SC ST, உமன் அண்ட் டிசபிள் பர்சனுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 12/1/2024. ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷன் தோராயமா பிப்ரவரி 2024 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து எப்போ எக்ஸாம் நடக்கும்னு உங்களுக்கு ஃபர்தரா இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இந்த ஜாப்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் தந்துருவாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, இல்ல ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சாட்டர்டே சண்டே கூட நீங்க கால் பண்ணலாம். காலையில 9:30 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இந்த ஜாப்னுடைய நோட்டிபிகேஷன், அப்ளை பண்றதுக்கான லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஹெல்ப் டெஸ்க்கு கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா கூட இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க விஷயத்தையே டவுட்டா கேட்கறது அப்படின்னும் போது சில நேரங்கள்ல நான் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியாத சூழல் ஏற்படலாம். மறந்துடாதீங்க, இந்த ஜாப்க்கு எனி டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி
12/12/2024. ஸோ தகுதி இருக்கிறவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஜாப் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு மட்டும் நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க. அதுதான் நான் எல்லா வீடியோலையுமே எல்லா ஜாப் அப்டேட்ஸ்லுமே நான் சொல்லக்கூடிய திருப்பி உங்களை வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. ஸோ மறந்துடாதீங்க, அப்ளை பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்றதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.